சிவராத்திரியோட மகிமைகள் என்னன்னு பார்ப்போம். லுமினிஃபெரஸ் ஈத்தர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிரம்மாண்ட சக்தி மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் ராக்கெட் வேகத்துல ஸ்பிரிங் அப்படிங்கிற தன்மையில பூமியை நோக்கி நேரடியா வந்து இறங்கும். இந்த நேரத்துல முதுக நாம நேரா வச்சு தூங்காம இருந்தோம் அப்படின்னா அபரிமிதமான சக்தி கிடைக்கும்னு நம்பப்படுது. இதனால பல நன்மைகளும் உண்டு. இந்த சக்தி வேற எந்த நாள்லயுமே கிடைக்காது. அதனாலதான் மகா சிவராத்திரி அன்னைக்கு தூங்காம முழிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அறிவியல் பூர்வமான ஆதாரம் வேணும் அப்படின்னா இங்க இந்த படத்தை நீங்க பாத்துக்கிட்டே நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஈத்தர் அப்படிங்கிற சக்தி தான் இந்த உலகத்தையே இயக்குது. இந்த ஈத்தர் தான் இந்த உலகம் முழுசும் அப்புறம் இந்த அண்டவெளி முழுவதுமாவே நிறைஞ்சிருக்குது. மேலும் பூமியை நோக்கி ஒவ்வொரு வினாடியும் இது வந்துகிட்டே தான் இருக்கு. பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில சுத்தி வருது. இதுல 2 நீள்வட்ட பாதைகள் இருக்கு. ஒன்னு சிறிய நீள்வட்ட பாதை, இன்னொன்னு பெரிய நீள்வட்ட பாதை. பூமியானது பெரிய நீள்வட்ட பாதையில இருந்து சிறிய நீள்வட்ட பாதைக்கு மாறும் நேரம் தான் இந்த மகா சிவராத்திரி நேரம். படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். மேலும் ஈத்தர் அப்படிங்கிற சக்தி எப்பொழுதுமே பூமியை நோக்கி வந்துகிட்டே தான் இருக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா? வருஷத்தோட ஒவ்வொரு மாசமும் சிவராத்திரி வரும். ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய சிவராத்திரியில ஈத்தர் சக்தி கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஆனா வருஷத்துல ஒரு முறை வரக்கூடிய மாசி மாத சிவராத்திரியில மட்டும்தான் அபரிவிதமான அளவுக்கு அதிகமான சக்தி வரும். அதனாலதான் இந்த சிவராத்திரிய மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்றாங்க. ஈத்தர் சக்தி 2 விதமான தன்மையில பூமியை நோக்கி வரும். ஒன்னு ஸ்பிரிங் வடிவத்துல வரும், இன்னொன்னு ஃபால் வடிவத்துல வரும். இந்த ஸ்பிரிங் வடிவத்துக்கு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம், ஃபாலுக்கு சக்தி கொஞ்சம் குறைவுதான். மாசி மாசம் மகா சிவராத்திரியில வரக்கூடிய ஈத்தர் ஸ்பிரிங் தன்மையை கொண்டது. இதுக்குதான் அதிகப்படியான சக்தியும் இருக்கு. ஏன்னா ஈத்தர் மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி நகரும். பூமி கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி சுத்திக்கிட்டு இருக்கும். அப்படின்னா நேரடியா முழு சக்திய இந்த மகா சிவராத்திரியில மட்டும்தான் நம்மளால உணர முடியும். அதே சமயம் 180 கோண மாற்றத்துல ஆவணி மாசத்துலயும் ஈத்தர் கிடைக்கும். ஆனா அது ஃபால் அப்படிங்கிற தன்மையில இருக்கும். அதுக்கு சக்தி கொஞ்சம் குறைவுதான். மேலும் பூமி சுற்றி நகரக்கூடிய அதே திசையில தான் ஈத்தரும் பின்தொடர்ந்து வருவதனால சக்தி கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். புரியும்படி சொல்லணும் அப்படின்னா ஈத்தர் 24 மணி நேரமும் பூமியை நோக்கி சைக்கிள் வேகத்துல வரும். ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய சிவராத்திரியில புல்லட் வேகத்துல வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆவணி இல்லனா ஆடி மாசத்துல அது கார் வேகத்துல வரும். மாசி மாசத்துல மட்டும்தான் அது ராக்கெட் வேகத்துல வரும். மகா சிவராத்திரி அன்னைக்கு பூமி, நிலம், சூரியன் இது மூணுமே ஒரே நேர்கோட்டுல இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்தியாவுல நடு இரவுல காலை 12:15 முதல் 12:45 வரைக்கும் உச்சகட்ட ஈத்தர் சக்தி கிடைக்கும் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்குது. அப்படின்னா இந்த நேரம் தான் ரொம்ப சிறப்பான நேரம். இந்த நேரம் ஒவ்வொரு நாட்டுக்கும் மாறுபடும். இந்த லுமினிஃபெரஸ் ஈத்தர் பல மதங்கள்ல பல மார்க்கங்கள்ல இறைவன், கடவுள், பிரம்மாண்டம், இறைத்துளி ஆற்றல், பேராற்றல், பிரபஞ்சம், பரமாத்மா, அப்புறம் அண்டம் அப்படின்னு பல்வேறு பெயர்கள்ல அழைக்கப்படுது. இதுக்கு ஆதாரமா கிமு 4ஆம் நூற்றாண்டிலேயே அரிஸ்டாட்டில் பல கண்டுபிடிப்புகளை இது சம்பந்தமா கொடுத்திருக்காரு. அப்புறம் 17ஆம் நூற்றாண்டுல இருந்து ஐசக் நியூட்டன், ஐன்ஸ்டீன், அப்புறம் அகஸ்டின் மாதிரியான பல்வேறு விஞ்ஞானிகளும் இத பத்தி வெவ்வேறு பெயர்கள்ல குறிப்பிட்டு இருக்காங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து தூங்காம முதுகுத்தண்டை நேரா வச்சுக்கிட்டு முழிச்சு இருந்து தியானம் செஞ்சோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஈத்தர் சக்தி உச்சந்தலையில இருக்கக்கூடிய சகசிரார சக்கரத்தின் வழியா பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிற ஆனந்த சுரபியை அடைஞ்சு பலவிதமான நல்ல ஹார்மோன்களை சுரக்க வைக்கும். இந்த நேரத்துல செல்ஃப் பிளஸிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நமக்கு நாமே நம்மள ஆசீர்வதிச்சுக்கணும். அப்படி நாம செய்யும் பொழுது அது நம்மளுடைய டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகள், அதாவது கர்மாவை அழிச்சிடும்னு சொல்லப்படுது. இப்போ ஒரு கேள்வி வரும், இந்த மகா சிவராத்திரியில பகல்ல கூட இந்த சக்தி கிடைக்குதா? பகல்ல சூரிய வெளிச்சம் அதிகமா இருக்கிறதுனால ஈத்தர் சக்தி கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். இரவுல சூரிய வெளிச்சம் இல்லாததால இந்த சக்தி கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். பொதுவா இரவு 9 மணிக்கு தான் மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு திரவம் நம்மளோட உடல்ல சுரக்கும். மேலும் விடிய காலை 2 மணிக்கு தான் நாம பிரபஞ்சத்தோட ரொம்ப நெருக்கமா இணைந்து இருக்கக்கூடிய நேரம். அப்படின்னா இரவு 9 மணி முதல் காலை 2 மணி வரைக்கும் தான் அதிக சக்திய பெறக்கூடிய நேரம் அப்படின்னு கணக்கிட்டு இருக்காங்க.
அதனாலதான் இந்த நேரங்கள்ல நாம கண்முழிச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இத நாம சர்க்கேடியன் ரிதம் அப்படின்னு அழைக்கிறோம். மகா சிவராத்திரி ஏன் இந்தியாவில மட்டும் இருக்குது, மற்ற நாடுகள்ல இல்ல? நம்முடைய நாட்டுல இருக்கக்கூடிய சித்த புருஷர்கள், ஆசான்கள் எல்லாமே உள்ளபடி எல்லாருக்கும் ஓப்பனா சொல்லி இருந்தாங்க. பல நாடுகள்ல இந்த விஷயத்த பல அறிஞர்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்க மட்டும் பயன்படுத்தினாங்க. மேலும் பல நாடுகள்ல இது மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு யாருக்குமே தெரியறது கூட இல்ல. இப்ப நம்ம மகா சிவராத்திரியோட அறிவியல் பூர்வமான விளக்கங்களை தெளிவா பார்த்தோம். இப்படி அறிவியல் பூர்வமா சொன்னா சிலருக்கு மட்டும்தான் புரியும் அப்படிங்கறதுக்காகத்தான் ஞானிகள் பல கதைகளா இத சொல்லி எல்லாரையும் தூங்காம முழிக்க வச்சு சக்திகள் அவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்படி செஞ்சிருக்காங்க.